Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட third chapter number playல exercise number 3.8 பண்ண போறோம். இப்போ நமக்கு 3.8ல பார்த்தீங்கன்னா mental math கொடுத்திருக்காங்க. Observe the figure below. What can you say about the numbers and the lines drawn? இப்போ இங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் காலம் இருக்கு, ரைட் சைட் காலம் இருக்கு அண்ட் மிடில் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த மிடில் நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த காலம் நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ல ஆட் பண்ணணும்னா நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ டு கெட் 38,800 என்ன பண்ணிருக்காங்க, they added 25,000 one time and 400 பார்த்தீங்கன்னா 2 times ஆட் பண்ணிருக்காங்க. ரெண்டு ஏரோ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 times ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 time வந்து 13,000 ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணா the value will be 38,800. next என்ன கொடுத்திருக்காங்க 3,400. இது எப்படி ஆட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1,500 வந்து 2 times ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறம் 400 வந்து 1 time ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மூணுமே ஆட் பண்ணா we get the value 3,400. சோ இந்த மாதிரி இந்த மிடில் நம்பர் வந்து டிஃபரண்ட் காம்பினேஷன்ல ஆட் பண்ணா we can get the number in the left and right side column. இப்போ நான் சொன்னதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நீங்க just once go through பண்ணி பாருங்க. இப்போ இங்க first question கேட்டிருக்காங்க, can we make 1000 using the numbers in the middle? Why not? What about 14,000, 15,000 and 16,000? As it is possible. Explore how. What thousands cannot be made? First question வந்து 1000 வந்து இந்த காம்பினேஷன்ல பாசிபிளா, இந்த நம்பர் பேஸ் பண்ணி 1000 பண்ண முடியுமா கேட்டிருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா 14,000 and 15,000 அப்புறம் 16,000 இதெல்லாம் வந்து பாசிபிளா இந்த மிடில் நம்பர் பேஸ் பண்ணி அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மிடில் நம்பர் பேஸ் பண்ணி 1000 கிரியேட் பண்ணுறது இந்த காம்பினேஷன்ல பண்ண முடியாது. ஏன்னா 1000 நம்ம எப்படி பண்ணலாம்னா மினிமம் நம்ம 1500 எடுத்துக்கலாம். -500 பண்ணா we will get the value 1000. ஆனா இங்க 500 வரல, மினிமம் வந்து 400 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி எடுக்கிறதா இருந்தா 1000 is possible. பட் இங்க இருக்கிற நம்பரை தான் பண்ணணும், எக்ஸாக்டா எடுத்து பண்ணணும் அப்படின்னா 1000 not possible. இப்போ 14,000 நம்ம எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா we can take 25,000 plus 400 நம்ம என்ன பண்ணலாம், 400 வந்து 5 times ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு 2,000 கிடைக்குது, 27,000 வந்துடும். and if you minus 27,000 with 13,000 பண்ணோம்னா we can get 14,000. இந்த காம்பினேஷன் பண்ணோம்னா நமக்கு 14,000 பாசிபிள். இப்போ நெக்ஸ்ட் 15,000 பண்ணலாம். 15 நம்ம என்ன பண்ணலாம்னா 13,000 ஒன் டைம் ஆட் பண்ணிக்கலாம் பிளஸ் அகைன் 400 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 400 into 5 பண்ணா we get the value 15,000. நெக்ஸ்ட் வந்து 16,000. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 13,000 ஆட் பண்ணிக்கலாம் பிளஸ் 1,500 வந்து 2 times ஆட் பண்றோம். So we get 16,000. அப்போ இந்த காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா 1000 not possible. மத்த நம்பர்ஸ் 14,000, 15,000, 16,000 எல்லாம் பாசிபிள். ஏன்னா 1000 வந்து நமக்கு பாசிபிள் இல்ல இல்லையா? ரீசன் என்னன்னா in case we have 500 in the middle column 1000 is possible. ஆனா நமக்கு மினிமம் என்ன கொடுத்திருக்காங்க 400 தான் கொடுத்திருக்காங்க. அப்போ 1000 is not possible. மத்த காம்பினேஷன் எல்லாமே பாசிபிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், adding and subtracting. Here using the numbers in the boxes we are allowed to use both addition and subtraction to get the required number. An example is shown. இப்போ அகைன் நமக்கு இந்த காலம்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காலம்ஸ் நம்பர்ஸ் வந்து டிஃபரண்ட் மெத்தட்ல ஆட் பண்ணா we'll get these numbers. இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பண்ணணும். இப்போ நம்ம 45,000 எப்படி ஆட் பண்ணலாம்னா 40,000 ஒன் டைம் 12,000 one time add பண்ணிட்டு minus 7,000 பண்ணா we get the value 45,000. next வந்து 5,900 பண்ணணும். again நம்ம என்ன பண்றோம் 12,000 minus 7,000 நமக்கு 5,000 வந்துடும் plus 300 into 3. so இதெல்லாமே நம்ம சால்வ் பண்ணா we get the value 5,900 வரும். next வந்து 17,500. 17,500 நம்ம எப்படி பண்ணலாம்னா 12,000 ஆட் பண்ணிக்கலாம் plus 7,000. இப்போ நம்ம ஆட் பண்ணா we get the value 19,000. அந்த வேல்யூல we have to minus 1,500. so பண்ணா we get the value 17,500. next வந்து 21,400. 21,400 12,000 plus 7,000
Plus நம்ம என்ன பண்ணலாம்னா 800 into 3 times பண்ணா we get the value 21,400. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் எல்லாமே மாறும், ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து சேம் ஆன்சர் தான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பண்ணுங்க, டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸும் வரும். Digits and operations. An example of adding two 5-digit numbers to get another 5-digit number is 12,350 plus 24,545 equal to 36,895. An example of subtracting two 5-digit numbers to get another 5-digit number is 48,952 minus 24,547 equal to 24,405. இப்போ நமக்கு இங்க digits operations கொடுத்திருக்காங்க. அதாவது 5-digit number வந்து first add பண்ணி ஒரு value எடுக்கறாங்க. அதுக்கப்புறம் another 5-digit number என்ன பண்றாங்க, minus பண்ணி value எடுக்கறாங்க. இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நமக்கு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 3.8ல first sum பண்ணலாம். Figure it out. Write an example for each of the below scenarios whenever possible. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 5-digit plus 5-digit to get a 5-digit sum more than 90,250. இப்போ நமக்கு ரெண்டு 5-digit நம்பர் எடுத்துக்கணும். அது ஆட் பண்ணும்போது வேல்யூ வந்து 90,250க்கு மேல இருக்கிற நம்பர்ஸா இருக்கணும். ஆனா 5-digit குள்ள தான் இருக்கணும், அதுக்கு மேல போக கூடாது. இப்போ 5-digit நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஹையஸ்ட் 5-digit நம்பர்னா 59, இதுதான் வந்து ஹையஸ்ட் நம்பர். இப்போ ஸ்மாலஸ்ட் 5-digit பாத்தீங்கன்னா 1000, இது வந்து ஸ்மாலஸ்ட், இது ஹையஸ்ட், லார்ஜஸ்ட். இப்போ நமக்கு இந்த நம்பர்ஸ்குள்ள தான் நம்ம டூ நம்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணா அதோட வேல்யூ வந்து 90,250க்கு மேல இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதே சால்வ் பண்ணா we get more than 90,000 வேல்யூ. ஆனா அது வந்து டிஜிட் மாறும், ஓகேங்களா. 6 டிஜிட்டா மாறிடும். 80,000 எடுத்துக்கலாம். ஓகே, 5-digit நம்பர். அண்ட் கீழ் நம்ம என்ன பண்ணலாம்னா 12 போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஆட் பண்றோம். we get the value 92,250 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அகைன் நம்ம இந்த ஹண்ட்ரட்ஸ் வேல்யூ நம்ம மாத்தலாம். ஹண்ட்ரட் வேல்யூஸ் நான் வந்து என்ன பண்றேன், 555 போட்டுக்கிறேன். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு சால்வ் பண்ண நம்பர். இப்போ செகண்ட் நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா 55529. அப்போ 92,555 வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சம்ஸ்க்கான ஆன்சர் நான் இங்கே எழுதிடுறேன். 80,000 plus 12,555 we get value 92,555. Value is higher than 90,250. இப்போ next 5-digit plus 3-digit number to get a 6-digit sum. இப்போ நம்ம 5 and 3-digit ஆட் பண்ணணும். அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 6 டிஜிட்ல வரணும். 90,000 எடுத்துக்கிறேன். 898 எடுத்துக்கிறேன். 3-digit நம்பர். இது வந்து 5-digit, இது வந்து 3-digit நம்பர். இப்போ நம்ம ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்றேன், 00 இருக்கிறதுனால சேம் வேல்யூ வரும். அப்போ நான் இங்க வந்து 111 போட்டுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா 8 plus 1 9, 9 plus 1 10, 0, balance 1. Again 8 plus 9 0, 1, balance 1, 1, 91. இப்போ நமக்கு இங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா 5-digit தான் வருது. அப்போ we have to change the number. என்ன பண்ணலாம்னா மேல 111 மாத்தணும் இல்லையா, அகைன் நம்ம நம்பர் மாத்தலாம். 476. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாம். 6 plus 8 13, balance 1, 10, 17, balance 1, 13, balance 1. அகைன் இதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு 5-digit தான் வருது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 6-digit தான் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 0 நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம 2-ஆ மாத்திக்கலாம். இது 0 வந்து 2-ஆ மாத்தி ட்ரை பண்ணலாம். அகைன் நம்ம ஆட் பண்ணலாம். 14, balance 1, 17, balance 1, 13, balance 1, 3. ஸோ அப்போ நம்ம 3 தான் வருது. அப்போ what I do is I change this to 9. ஓகே, இப்போ 13 balance 1 10, balance 1 10. இப்போ we got 6-digit number 1,374. அப்போ 1,374 is 6-digit number. We got the answer for second one. Third one,
4 digit plus 4 digit to give a 6 digit sum. இப்போ ரெண்டுமே 4 digit இருக்கணும். ஆனா அதோட ஆன்சர் வந்து 6 digit வரணும். அந்த காம்பினேஷன் நம்பர் எடுக்கணும். 4 digit ஓட highest number பாத்தீங்கன்னா this one 49. சேம் நம்ம என்ன பண்ணலாம்னா 4 digitல நம்ம அகைன் ஒரு 888 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணி பார்த்தா 6 digit வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து 5 digit தான் வருது இல்லையா, நமக்கு 6 digit கேட்டிருக்காங்க. எல்லாமே 4 digit வந்து லார்ஜர் நம்பர் நம்ம ஆட் பண்றோம். அந்த நம்பர் ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 18 plus 1 19 plus 1 19 plus 1 19. ஸோ நம்ம 4 digitல வந்து ஹையர் நம்பர் ஆட் பண்ணாலே we get the value 5 digitல தான் வருது. அப்போ this is not possible. Not possible for third sum. இப்போ next என்ன கேட்டிருக்காங்க? 5 digit plus 5 digit to give a 6 digit sum. அப்போ 5 digitல வந்து higher number 5 nines வரும் இல்லையா, and again 5 digit எடுத்துட்டு நமக்கு ஆன்சர் வந்து 6 digitல வரணும். அப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா we take 75,000 ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கேன். 9 9 9 14 plus 1 17. இப்போ we got 6 digit number. So இந்த sum நம்ம solve பண்ணிட்டோம். Next வந்து 5 digit plus 5 digit to give 18,500. இப்போ ரெண்டு 5 digit number எடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 18,500 வரணும். இதுக்கான நம்பர் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த ஆன்சர் வந்து நாட் பாசிபிள். ஏன்னா நம்ம 5 digit number smallest number எடுத்துட்டோம். அதோட if you add 8,500 பண்ணாதான், அதாவது 4 digit value add பண்ணாதான் we can get the value 18,500. and suppose 5 digit number வேற நம்பர் எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா I take ஒரு 12,000 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட நான் வந்து again 4 digit add பண்ணாதான் எனக்கு இந்த வேல்யூ வரும். 5 digit number plus 5 digit add பண்ணா நமக்கு இந்த வேல்யூ வரது not possible. இந்த combination not possible. Next 5 digit minus 5 digit to give a difference less than 56,503. இப்போ again 5 digit எடுத்துக்கிறோம். 5 digit larger number எடுத்துட்டேன். அதோட again we had to minus 5 digit. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 56,503 ஓட கம்மியான வேல்யூவா இருக்கணும். இப்போ நான் இதை மைனஸ் பண்றேன். 59 வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து again நம்ம இந்த 40 வந்து என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். I take 40 வந்து 5 எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு லெஸர் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மைனஸ் பண்ணா 9 9 9 9 9 minus 5 4 49,999. Okay, this is the answer for this one. 9999 minus 50,000, we get the value 49,999, which is lesser than 56,503. 5 digit minus 3 digit to give a 4 digit difference. இப்போ நம்ம 5 digitல வந்து 3 digit minus பண்ணா நமக்கு 4 digitல ஆன்சர் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5 digit number smaller number என்ன இருக்கு? This is 5 digit smaller number. இதுல வந்து நம்ம 3 digit ஓட நம்பர் எடுக்கணும். So 3 digit number நம்ம 899 எடுத்துக்கலாம். மைனஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 4 digitல வரும்னு கேட்டிருக்காங்க. So this is the answer for this one. ஓகேங்களா? 10,000 minus 899, we get 9,101, which is a 4 digit number. Next 5 digit minus 4 digit to give a 4 digit difference. இப்போ 5 digit ஓட 4 digit number வந்து கொடுக்கணும். அதுல வந்து ஆன்சர் வந்து 4 digitல வரணும். இப்போ நம்ம இங்க 3 digit பண்ணோம் இல்லையா, we can make this as 4 digit. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். 1018. So நமக்கு again பாத்தீங்கன்னா 8,101 இருக்கு. So இதுக்கு ஆன்சர் நான் இங்க எழுதுறேன். 10,000 minus 1,899, we get the value 8,101. Next
5 digit minus 5 digit to give a 3 digit difference. So 5 digitல 5 digit number minus பண்ணா 3 digit number வருதான்னு பார்க்கணும். இப்போ நான் வந்து 55147 எடுத்துக்கிறேன் 5 digit number. இதில் again 5 digit number add பண்றேன் 50,000. இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணா we get the value 00. அப்போ 3 digit number வந்தது 147 3 digit number. 55147 minus 50,000 we get 147. Next 5 digit minus 5 digit to give 91,500. So நம்ம என்ன பண்ணலாம்னா 91,500 வர மாதிரி ரெண்டு 5 digit number நம்ம எடுக்கணும். So 10,000 எடுத்துக்கலாம் 5 digit number. அதோட நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா 81,500 ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணா we get the number. So we get the number 91,500 what we expected here. So this is the answer for this sum. Second sum, always, sometimes, never. Below are some statements. Think, explore and find out if each of the statement is always true, only sometimes true or never true. Why do you think so? Write your reasoning and discuss this with the class. இப்போ இங்க நமக்கு few sums கொடுத்திருக்காங்க. அது வந்து மூணே ஆப்ஷன் தான் இருக்கணும். ஆல்வேஸ் ட்ரூ சொல்லணும், இல்லனா சம்டைம்ஸ் ட்ரூ இருக்கணும், இல்லனா நெவர் ட்ரூ, அதாவது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஏ சம் என்ன கேட்டிருக்காங்க 5 digit number plus 5 digit number gives a 5 digit number. ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி தரேன். இப்போ ஒரு 5 digit number நம்ம எடுத்துக்கிறோம். I take 10,000 smaller 5 digit number. இதோட again we are adding a 5 digit number 20,000. இப்போ நம்ம ஆட் பண்ணா we get 30,000. சேம் வே இப்போ நான் 5 digit number larger number எடுத்துக்கிறேன். அதோட I am adding a smaller 5 digit number. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணா we get 6 digit number. அப்போ இங்க 5 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து sometimes true. ஏக்கான ஆன்சர் வந்து sometimes true. Certain caseல வந்து இந்த ஆன்சர் வந்து correct and certain scenarios is wrong. B sum 4 digit number plus 2 digit number gives 4 digit number. இப்போ நம்ம 4 digit numberோட for example I take a smaller 4 digit number 1000 and 2 digit number. இப்போ நம்ம ஆட் பண்ணா இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருது 4 digit தான் வருது. இப்போ அதே வந்து நான் larger 4 digit number எடுத்துக்கிறேன் and again வந்து larger 2 digit number ஆட் பண்றேன். இப்போ இதை ஆட் பண்ணும்போது we get 5 digit. அப்போ இதுவும் என்னது sometimes true. We don't get 4 digit often. C sum 4 digit number plus 2 digit number gives a 6 digit number. இப்போ 4 digit plus 2 digit ஆட் பண்ணா 6 digit வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணலாம். So larger 4 digit number என்ன பார்த்தோம் 9999. இப்போ larger 2 digit number 99. இப்போ நம்ம again ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம larger 4 digit எடுத்துட்டோம் and larger 2 digit value எடுத்துட்டோம். So even நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 5 digit number தான் கிடைக்குது. அப்போ C யோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா never true. D sum 5 digit number minus 5 digit number gives a 5 digit number. இது sometimes true ஆ இருக்கும், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 digit number I take larger number 9999. அதுல நான் ஒரு 5 digit number மைனஸ் பண்றேன். ஓகே, I take 90,000. இப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணோம்னா we get 4 digit வருது and one more number ட்ரை பண்ணலாம். I take 87,000 and 21,000. இப்போ மைனஸ் பண்றோம் 66. We get 5 digit number. அப்போ sometimes true. ஏன்னா நமக்கு இங்கே வந்து 4 digit வந்தது, இங்கே வந்து 5 digit வந்திருக்கு. அப்போ this is sometimes true. D வந்து sometimes true. இப்போ next E sum 5 digit number minus 2 digit number gives a 3 digit number. இப்போ 5 digit number நம்ம என்ன எடுக்கலாம்? I take 75,000 எடுத்துக்கலாம். இப்போ next வந்து 2 digit number நம்ம மைனஸ் பண்றோம்.
2 digitனா we take maximum 99 தான் வரும். இப்போ மைனஸ் பண்ணி பார்க்கலாம். So we don't get 3 digit number இல்லையா? We get again 5 digit number இருக்கு. இப்போ next நாம் இன்னொரு நம்பர் எடுத்து பார்க்கலாம். 5 digit number பார்த்தீங்கன்னா 10,000. 2 digit number வந்து I take 77. இப்போ again நம்ம பண்ணோம்னா we get அப்போ this statement not true. D கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா never true. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா A, B, D வந்து sometimes true whereas C and E are never true. அதாவது false ன்னு அர்த்தம்.